கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, கர்த்தருக்கு பிரியமானது எது? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அமெரிக்காவின் பிரபல மருந்து கடை கம்பெனி ஒன்றை தொடங்கியவர் ஜாக் எக்கார்ட் என்பவர். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வாழ்வின் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின் அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வதும் ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களை அகற்றுவதிலும் முனைப்போடு செயல்பட்டாராம். ஒருமுறை தனது கம்பெனியை சார்ந்த கடை ஒன்றில் கவர்ச்சியான பெண்களின் படமடங்கிய ஆபாச பத்திரிகை விற்பனை செய்யப்படுவதை கவனித்தார். அவருக்கு சொந்தமான கம்பெனிகளான 1700 கடைகளிலும் அப்படிப்பட்ட புத்தகங்களின் விற்பனையால் ஏராளமான வருமானம் அவருக்கு வந்து கொண்டிருந்தது. பெரும் நஷ்டம் வரும் என்று அறிந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்த மனதுள்ளவராய் அந்த ஆபாச பத்திரிகைகளின் விற்பனையை தனது கம்பெனி கடைகளில் தடை செய்தாராம். இந்த தீர்மானத்திற்கு அவரை தூண்டியது யார் என அவரிடம் கேட்டபொழுது ஆண்டவர்தான் என அழுத்தமாக பதில் சொன்னாராம் ஜாக் எக்கார்ட் என்ற அந்த நபர். லாபமோ நஷ்டமோ ஆண்டவரை பிரியப்படுத்துவது அவசியமான காரியம் என்பதை கண்டு கொண்டார். ஆம், எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் என்று எபேசு சபைக்கு அழைப்பு விடுத்தார் பவுல். நமக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அந்த வழிகளில் நாம் நம்மை நடத்தி கொள்வதற்கு நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். அதே போல தாவீது தனது விண்ணப்பத்தில் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறார். தாவீதை போல நாமும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்து ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில் என்னை நடத்தும் என்று கேட்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். அன்பின் பிதாவின் தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு பிரியமானது எது என்பதை எங்களுக்கு போதித்து ஆண்டவரே உமக்கு பிரியமானது இன்னதென்று ஆண்டவரே நாங்கள் சோதித்து பார்க்கத்தக்கதான கிருபைகளை தாரும். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.